டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஆண்டுகள் இதுவரை 40 கொஸ்டின் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் 40 கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் துவங்கப்பட்ட ஆண்டு 1936. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் துவங்கப்பட்ட ஆண்டு 1936. துத்வா தேசிய பூங்கா துவங்கப்பட்ட ஆண்டு 1977. துத்வா தேசிய பூங்கா தொடங்கப்பட்ட ஆண்டு 1977. கன்கா தேசிய பூங்கா தொடங்கப்பட்ட ஆண்டு 1955. கன்கா தேசிய பூங்கா துவங்கப்பட்ட ஆண்டு 1955. இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட ஆண்டு 1950. இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட ஆண்டு 1950. இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு 1935. இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு 1935. தேசிய மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1993. தேசிய மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1993. பன்னாட்டு சங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1920. பன்னாட்டு சங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1920. பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 2002. பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 2002. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. காலநிலை என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? 30 to 35. காலநிலை என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? 30 to 35 ஆண்டுகள். பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1988. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1988. குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1973. சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1973. பிரிட்டன் போர் நடைபெற்ற ஆண்டு 1940. பிரிட்டன் போர் நடைபெற்ற ஆண்டு 1940. இரண்டாம் உலகப் போர் முடிவுற்ற ஆண்டு 1945. இரண்டாம் உலகப் போர் முடிவுற்ற ஆண்டு 1945. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் டார்ஜிலிங்கின் நிறுவப்பட்ட ஆண்டு 1897. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் டார்ஜிலிங்கின் நிறுவப்பட்ட ஆண்டு 1897. இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது? 1956. இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது? 1956. தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005. தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1988. ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1988. உலக பல்லுயிர் தினம் மே 22. உலக பல்லுயிர் தினம்
மே 22. இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? 1994. இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? 1994. இந்திய தொழிற்கடன் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1955. இந்திய தொழிற்கடன் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1955. இந்திய பணத்தின் குறியீடு இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு? 2010. இந்திய பணத்தின் குறியீடு இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு? 2010. எந்த ஆண்டில் பாரிஸ் உடன்படிக்கையின்படி அமெரிக்க சுதந்திர போர் முடிவுக்கு வந்தது? 1776. எந்த ஆண்டில் பாரிஸ் உடன்படிக்கையின்படி அமெரிக்க சுதந்திர போர் முடிவுக்கு வந்தது? 1776. இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பட தொடங்கிய ஆண்டு? 1935. இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பட தொடங்கிய ஆண்டு? 1935. இந்திய தர நிர்ணய பணியக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? 1986. இந்திய தர நிர்ணய பணியக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? 1886. ரியல் எஸ்டேட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? 2016. ரியல் எஸ்டேட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2016. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? 2007. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2007. சாவித்திரிபாய் புலே பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கிய ஆண்டு? 1848. சாவித்திரிபாய் புலே பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கிய ஆண்டு? 1848. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1983. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1983. உலக தமிழ்ச் சங்கம் மதுரையில் எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது? 2016. உலக தமிழ்ச் சங்கம் மதுரையில் எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது? 2016. முதலில் மதிப்பு கூட்டு வரி ஹரியானாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? 2003. முதலில் மதிப்பு கூட்டு வரி ஹரியானாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? 2003. ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 2004. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 2004. போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் எப்பொழுது குடியேறினார்கள்? 1498. போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் எப்பொழுது குடியேறினார்கள்? 1498. இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு? 1919. இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு 1919. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? 1997. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1997. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? 1955. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. ஐநா குழந்தைகள் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு? 1946. ஐநா குழந்தைகள் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1946. இதோட முக்கியமான ஆண்டுகளில் 80 கொஸ்டின் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 40 கொஸ்டின் பார்க்கலாம்.